ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க ஈவென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஈவென்ட்ங்கிறது நம்ம வெப் பேஜ்ல ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான். இத யூஸ் பண்ணி நம்ம வெப் பேஜ் கூட இன்டராக்டிவாவும் இருக்கலாம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன கிளிக் பண்ற இடத்துல, ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ற இடத்துல, ஒரு மவுஸ் ஓவர் பண்ற இடத்துல, இந்த மாரி பிளேஸஸ்லாம் வந்துட்டு இந்த ஈவென்ட் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் சம் காமன்லி யூஸ்ட் HTML ஈவென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக், ஆன் மவுஸ் ஓவர், ஆன் மவுஸ் அவுட், ஆன் சேஞ்ச், ஆன் கீ டவுன், ஆன் லோட். ஸோ இப்ப இந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் கோட்ல யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஈவென்ட்ல இருக்கிற ஆன்லோட் பத்தி பார்க்கலாம். ஆன்லோட் அப்டின்னா நம்ம பேஜ வந்துட்டு லோட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போதோ, இல்ல பேஜ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போதோ வந்துட்டு, இந்த ஆன்லோட்ல என்ன மெசேஜ் செட் பண்ணியிருக்காங்களோ, அந்த மெசேஜ் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும், பாப்அப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஆன்லோட் மெசேஜ வந்துட்டு நம்ம ஃபங்ஷன் யூஸ் பண்ணி, அந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம செட் பண்ணலாம் ஒரு மெசேஜ. அந்த மெசேஜ நம்ம ஃபங்ஷன் நேம் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்ஷன் மெசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபங்ஷன் கீவர்ட் ஒண்ணு செட் பண்றேன். ஃபங்ஷன் கீவர்ட் அப்படின்னு செட் பண்ணிட்டு, லோட் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்றேன் ஃபங்ஷன் நேம். ஓகேவா? செட் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள எனக்கு பேஜ் லோட் ஆகும்போதோ, இல்ல பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும்போதோ, இந்த லோட் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்கோ, அது எனக்கு ரிசீவ் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நான் என்ன செட் பண்ண போறேன்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து செட் பண்றேன். ஸோ அலர்ட் பாப்அப் செட் பண்ணலாம். இதுக்குள்ள வந்து பேஜ் லோடட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். பேஜ் லோடர்ன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்ல ஒரு மெசேஜ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு எந்த மெசேஜுமே ரிசீவ் ஆகுது. ஏன்னா இந்த ஃபங்ஷன் நம்ம கால் பண்ணவே இல்ல. ஸோ ஃபங்ஷன் நேம யூஸ் பண்ணி நம்ம ஃபங்ஷன கால் பண்ணுவோம்ல. ஸோ எப்பயுமே எப்படி கால் பண்ணுவோம்? லோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே ஃபங்ஷன் நேம வந்து கால் பண்ணிருவோம். ஸோ பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு இங்க பாருங்க பேஜ் லோடட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. ஸோ எனக்கு இந்த இடத்துல கால் பண்ணாம, எனக்கு ஒரு ஃபங்ஷன்ல கால் பண்ண போறேன். ஒரு ஒரு ஃபங்ஷன் லோட் ஆகும்போது எனக்கு கால் ஆகணும். ஓகே. ஸோ நான் வந்துட்டு இந்த பாடி அப்படிங்கிற இதில வந்துட்டு நான் லோட் பண்றேன். ஸோ இதில வந்துட்டு ஆன் லோட் அப்படிங்கிற ஈவென்ட் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்குள்ள ஆன் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவென்ட் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன இந்த இடத்துல ஃபங்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ, அந்த ஃபங்ஷன் நேம நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த டிஸ்ப்ளேங்கிற பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு இந்த பேஜ் லோடட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வருது. ஓகேன்னு குடுத்ததுக்கப்புறம் எனக்கு உள்ள இருக்கிற ஈவென்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிற மெசேஜ் குடுத்துருக்குறோம்ல, அது வந்துட்டு நமக்கு ரிசீவ் ஆகுது. ஓகே. திருப்பி இந்த பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இந்த பேஜ் லோடட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஒரு டைம் வந்து ஒரு ஈவென்ட் ரெஃப்ரெஷ் ஆகும்போதோ, இல்ல பேஜ் லோட் ஆகும்போதோ, இந்த ஆன்லோட்ல இருக்கிற ஃபங்ஷன் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஆன்லோட் ஈவென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன் கிளிக். ஒரு பட்டன கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபங்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் ஃபங்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில வந்துட்டு நான் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்ஷன் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் குடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் என்ன செட் பண்ணல. அது கிளிக் ஆகும்போது எனக்கு வந்துட்டு ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்குள்ள நான் செட் பண்றேன். ஓகே. ஸோ நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்குள்ள ஒரு அரித்மெட்டிக் ஃபங்ஷன் 10 + 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரித்மெட்டிக் ஃபங்ஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எதை கிளிக் பண்ணா வரணும் அப்படின்னு நான் செட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ஒரு பட்டன் எலிமெண்ட் வந்து ஒண்ணு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் இது ஸ்கிரிப்ட் டேக்க விட்டு வெளியே இந்த பட்டன் எலிமெண்ட் செட் பண்ணணும். நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ள இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே செட் பண்றோம். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்குக்கு அவுட் சைட்ல நான் இந்த பட்டன் HTML எலிமெண்ட்ட செட் பண்றேன். ஓகே. ஸோ இதுக்குள்ள நான் பட்டன் எலிமெண்ட்ட செட் பண்றேன். பட்டன் எலிமெண்ட்டுக்கு நான் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒண்ணு செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பட்டன் எலிமெண்ட்குள்ள நான் ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் ஃபங்ஷன் நேம நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆன் கிளிக் யூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள இந்த ஃபங்ஷன் நேம் இருக்குல்ல, கிளிக்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்ஷன் நேம காப்பி பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பட்டன கிளிக் பண்ணோம்னா, இந்த கிளிக் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்கு? டாக்குமெண்ட் டாட் ரைட் 10 + 10 20. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எனக்கு இங்க ரிசீவ் ஆகும். ஓகேவா? இந்த கிளிக் ஹியர்ங்கிற பட்டன். இப்போ நான் பேஜ் லோட் பண்றேன். எனக்கு வந்து பேஜ் லோடர் அப்படின்னு கால் பண்ணியிருக்கனால எனக்கு பேஜ் லோட் ஆகுது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து ஈவென்ட்ஸ் அண்ட் ஃபங்ஷன் சொல்லிட்டு ரிசீவ் ஆயிருச்சு. இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் ஒண்ணு ரிசீவ் ஆயிருக்கா? ஸோ இத கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகணும்? 10 + 10 20ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரணும். ஸோ நான் கிளிக் பண்றேன். எனக்கு 10 + 10 20 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன் சேஞ்ச். ஒரு மெசேஜ நம்ம கிளிக் பண்ணி ஒரு வெப் பேஜ்ல ஒரு மெசேஜ கிளிக் பண்ணி நம்ம டைப் பண்ற மாரி இருக்கணும். ஜஸ்ட் கிளிக்கபிள், ஸ்க்ரோலபிள் மட்டும் இல்லாம நம்ம டைப்பும் பண்ற மாரி இருக்கிறதுக்கு செட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்துட்டு இந்த ஆன் சேஞ்ச் ஈவென்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபங்ஷன்ல ஒரு எலிமெண்ட் செட் பண்றேன். ஸோ ஃபங்ஷன் கீவேர்ட் ஒண்ணு செட் பண்ணிக்கலாம். இதில வந்துட்டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்டுக்கு முன்னாடி ஒரு இன்புட் எலிமெண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு இன்புட் டேக் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இன்புட் டேக்ல டைப் அட்ரிபியூட்ல இது வந்து டெக்ஸ்ட் அட்ரிபியூட்.
டெக்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு இங்க இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்ப இந்த இன்புட் பாக்ஸ்ல நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு என்டர் தட்டுனா எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ். இது வந்துட்டு டைப் பண்ணி முடிச்சுட்டு இன்புட் சேஞ்ச்டு இல்ல இந்த எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு, அந்த இன்புட் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அலர்ட் பாப்அப் மெசேஜ் வந்து வரணும். ஓகே. ஸோ அதுக்காக இந்த ஃபங்ஷன் சேஞ்ச் அப்படிங்கிற எலிமெண்ட்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு அலர்ட் மெசேஜோ இல்ல ப்ராம்ப்ட் மெசேஜோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறேன். அலர்ட் மெசேஜ்ல டபுள் கோட்ஸ்குள்ள இன்புட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நான் செமிகாலன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இந்த இன்புட்ல யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஈவெண்ட் நேம் யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் சேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் நேம், அந்த ஃபங்க்ஷன் நேமை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக்கு பேஜ் லோட் ஆகுது. இந்த இடத்துல கிளிக் ஹியர் எனக்கு 20ன்னு சொல்லிட்டு அந்த எலிமெண்ட் வருது. திருப்பி பேஜ் லோட் ஆகும்போது இந்த பேஜ் லோடோடுங்கிற பாப்அப் மெசேஜ் இந்த இடத்துல நான் வந்துட்டு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இன்புட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இதான் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஆன் சேஞ்ச் கீ ஈவெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆன் கீ டவுன். இப்போ ஆன் கிளிக் அப்படின்னா நமக்கு மவுஸை கொண்டு போய் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வருது. ஸோ ஆன் கீ டவுன்னா நம்ம கீபோர்டில் ஏதாச்சும் நம்ம என்டர் பண்ணும் போதோ இல்லை டைப் பண்ணும் போதோ வந்துட்டு ஒரு மெசேஜ் வர்றது தான் வந்துட்டு ஆன் கீ டவுன் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு ஆன் கீவேர்ட் இதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் நான் இன்புட் ஃபீல்டே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு நான் இன்னொரு இன்புட் ஃபீல்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இன்புட் ஃபீல்ட் டைப் வந்துட்டு டெக்ஸ்ட் டைப்பே வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுக்குள்ள நான் ஆன் கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆன் கீ டவுன் ஈவெண்ட் நேம் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் கீ. ஸோ கீங்கிற ஃபங்க்ஷன் நேமை காப்பி பண்ணி இந்த ஆன் கீ டவுனுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு இந்த கீ டவுனை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ அதை டைப் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகணுங்கிறத நான் இந்த இடத்துல எழுதணும். ஓகே. இந்த இடத்துல நான் வந்து கன்சோலில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ கன்சோல் டாட் லாகுக்குள்ளே எத்தனை டைம் இந்த கீ ப்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ கீ ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ செமிகாலன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த இன்புட்டில் நம்ம இந்த இன்புட் பாக்ஸில் நம்ம எவ்வளோ எலிமெண்ட்ஸ் டைப் பண்ணுறோமோ அந்த எவ்வளோ கீஸ் நம்ம டைப் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அத்தனை ப்ரெஸ் வந்துட்டு இந்த கன்சோல் டாட் லாகில் கவுண்ட் பண்ணி நமக்கு காமிக்கும். ஓகே. அதனால தான் நான் கன்சோல் டாட் லாகில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு லோட் ஆகுது. ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த இன்புட் பாக்ஸில் நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ கன்சோல் டாட் லாகில் F12 செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு 4 கீ ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ பாருங்கள் திருப்பியும் 5 இங்கே ஒவ்வொரு டைம் நம்ம கீ ப்ரெஸ் பண்ணும்போதும் இந்த இடத்துல பாருங்கள் அந்த கீ கவுண்ட் வந்து ஏறிட்டே வருது. இந்த கீ ப்ரெஸ்ஸோட இத்தனை டைம் வந்து இந்த கீவை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு கீ ப்ரெஸ். ஸோ நம்ம கீபோர்டில் பண்ணுற ஆக்ஷனை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஈவெண்ட் நேம் தான் வந்துட்டு ஆன் கீ டவுன், ஆன் கீ அப் எல்லாமே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆன் மவுஸ் ஓவர். ஆன் மவுஸ் ஓவர்னா மவுஸை கொண்டு போய் இப்படி வச்சேன்னா எனக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஆன் மவுஸ் ஓவர். ஸோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் நேம் ஸோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷன் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபங்க்ஷன் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ஸ்பேன் டேக் வந்து கொடுக்குறேன். இந்த ஸ்பேன் டேக்ல வந்துட்டு ஹூவர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதை ஹூவர் பண்ணோம்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கால் ஆகணும். ஓகே. இந்த மவுஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் கால் ஆகணும். ஓகே. ஸோ அப்போ இந்த ஸ்பேன் டேக்குள்ள ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற எலிமெண்ட்டை நான் கால் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆன் இங்கே பாருங்கள் ஆன் மவுஸை கீழே கொண்டு வந்தால் ஒன்று, மவுஸை விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஒன்று, ஆன் மவுஸ் மூவ் பண்ணால் ஒன்று. ஸோ மவுஸ் ஓவர் இந்த இடத்துல நம்ம மவுஸ் ஓவர் கொடுக்குறோம். ஸோ மவுஸ் ஓவர் கொடுத்துட்டு மவுஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமை நம்ம இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் ஹூவர் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் நேம்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நடக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம்குள்ளே நம்ம என்ன செட் பண்ணலாம் அப்படின்னா நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்குள்ளே ஒரு எலிமெண்ட் செட் பண்ணுறேன். ஓகேவா. யூஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி நேம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எலிமெண்ட்டை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹூவர் பண்ணோம்னா அந்த ஹூவர் மீ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஐடி நேம் வந்து செட் பண்ணணும். ஸோ நான் MOU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஐடி நேம் டாட் இன்னர் HTML எனக்கு அது டிஸ்பிளே ஆகணும். ஓகே. நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் இன்னர் HTML பற்றி பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளே என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வரணும். ஓகே.
சேஞ்ச் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆகணும். ஓகேவா? ஸோ, இப்ப இந்த ஹூவர் மீ அப்படிங்கிற டெக்ஸ்ட்ட வந்து ஹூவர் பண்ணோம்னா, இந்த மவுஸ் ஃபங்ஷனுக்குள்ள போகும். இந்த மவுஸ் ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்குள்ள இருக்கிற ஐடி நேம் யூஸ் பண்ணி இன்னர் HTMLல இந்த எலமெண்ட்ட சேஞ்ச் பண்ணிரு அப்படின்னு சொல்றேன். ஸோ, இந்த மவுஸ் அப்படிங்கிற எலமெண்ட் நேம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? இந்த ஹூவர் மீங்கிற டெக்ஸ்ட்லயே இந்த ஐடி நேம குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ, இந்த ஐடி நேம இந்த இடத்துலயே குடுத்துட்டேன். ஸோ, இந்த ஐடி நேம்க்குள்ள இருக்கிற அந்த ஹூவர் மீ டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு சேஞ்ச்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா நான் இந்த ஐடி நேம் வந்துட்டு எந்த ஐடி நேம் குடுத்துருக்கிறேன், இந்த MOU ஐடி நேம் வந்துட்டு இங்க யூஸ் பண்ணியிருக்க அதே ஐடி நேம நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ, இன்னர் HTMLனா இதுக்குள்ள இருக்கிற இந்த HTML டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த டெக்ஸ்ட்டா சேஞ்ச் ஆகணும். அத ஹூவர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ, இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு பேஜ் லோட் ஆகுது. நான் அந்த இடத்துல கொண்டு போய் ஹூவர் பண்றேன். எனக்கு ஹூவர் பண்ணோம்னா எனக்கு சேஞ்ச்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ, எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இந்த ஐடி நேம இது கூட நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னால, இந்த இன்னர் HTML மூலியமா இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ, இதான் வந்துட்டு மவுஸ் ஓவர். ஓகே. ஸோ, மவுஸ கொண்டு போய் வச்சோம்னா, நமக்கு ஒரு எலிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ, இதான் வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டோட ஆக்ஷன். ஓகேவா? ஸோ, ஆன் லோட் அப்படின்னா, நம்ம ஒரு பேஜ வந்துட்டு லோட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபங்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ஃபங்ஷன்ல குடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன் கிளிக் ஒரு பட்டன கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபங்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த ஃபங்ஷன் நேம நான் வந்து பட்டன்ல குடுத்துக்கணும். ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன் நேம குடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் ஆன் சேஞ்ச். ஆன் சேஞ்ச் அப்படின்னா, நம்ம வந்து வெப் பேஜ்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும். இன்புட் பாக்ஸ் மூலியமா நம்ம டைப் பண்ணி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த சேஞ்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஆன் சேஞ்ச் கீவர்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன் கீ டவுன். நம்ம கீபோர்ட்ல என்ன ஆக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ற எலிமெண்ட் தான் வந்துட்டு இந்த கீ டவுன். ஓகே. கீ டவுன், கீ அப் எல்லாமே. ஸோ, நெக்ஸ்ட் வந்துட்டு மவுஸ் ஓவர். மவுஸ் ஓவர்னா மவுஸ கொண்டு போய் ஹூவர் பண்ணோம்னா எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் வந்துட்டு இந்த மவுஸ் ஓவர். ஓகே. ஸோ, இங்க எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் செட் பண்ணிட்டு, அந்த ஃபங்ஷன் நேம வந்துட்டு இந்த ஈவென்ட் நேம் கூட கால் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ, இந்த ஈவென்ட் நேம் யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த ஃபங்ஷன் நேம் ஸோ, அது என்ன ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்ஷனுக்குள்ள குடுத்துட்டு, அந்த ஃபங்ஷன் நேம மட்டும் கால் பண்ணிட்டு, நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டா வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ, இதான் வந்துட்டு காமன்லி யூஸ்டு ஈவென்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? இன்னும் நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. காமனா யூஸ் பண்ற ஈவென்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோதான். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல ஸ்ட்ரிங்ஸ் மெத்தட் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.